ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகளை நெகேமியா என்ற ஒரு வல்லமையான ஒரு தேவ மனிதனை உங்களுக்கு முன்பாக நிறுத்தணும்னு தேவ கிருபையினால் உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். வாசிக்கலாம் கர்த்தருடைய வசனத்தை. நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் திருப்பணும். ஸ்க்ரீனில் தான் போடுவீங்களேன்னு நினச்சி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கையில் பைபிள், நோட்டு, பென்னு, பாட்டில் வாட்டர் எல்லாம் உங்கத்தில் வச்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரைட். நெகேமியா கர்த்தருடைய பிள்ளைகளே 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் நான் விசாரித்தேன். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஜெபம் பண்ணுங்கன்றது அது வேறன்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே வரேன். இப்போ ஜெபம் பண்ணுகிறவனுடைய குவாலிட்டிஸ், கேரக்டர்ஸ், அதை தான் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமாக நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ வசனம் இங்கே வாசிங்க. என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து அங்கே வராங்க. இவர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. இவர் எங்கே இருக்கிறார்? சூசான் அரண்மனையில் இருக்கிறார். அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ வந்தபோது அனானி வருகிறார். அவர் ஒரு இன்ஃபார்மர் அல்லது தகவல்களை பரிமாறுகிற ஒரு மனிதன் அனானி. அந்த அனானியோடு கூட இன்னும் சில ஆட்கள் வரும்போது ஜெபிக்கிற நெகேமியா, ஜெபம் பண்ணுகிற நெகேமியா. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஜெபிக்கிற நெகேமியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்தேன், அழுதேன், சில காலங்களாய் துக்கித்தேன், உபவாசித்தேன், மன்றாடினேன், பரலோக தேவனை நோக்கி பார்த்தேன். அவர் ஜெபம் பண்ணுறதுக்கு இவ்வளவு டீட்டெயிலாக அந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது. ஜெபம் பண்ணுகிற அல்லது ஜெபிக்கிற, ஜெபத்தின் மேல் நம்பிக்கை உடைய, ஜெபத்தால் சாதிக்கலாம் என்ற வெளிப்பாடு பெற்ற மனுஷன் நெகேமியா. அப்போ நீங்களும் நானும் கூட அப்படி தான் போராடுறோம். குடும்பங்களில் போராடி ஜெபிக்கிறோம். சில ஆசீர்வாதங்கள் தடைகளை பார்க்குறோம், அதுக்காக போராடுறோம் இல்லையா? சில 5 வருஷம் 10 வருஷமாக சிலர் போராடுறீங்க இல்லையா? சோர்ந்து போயிடாதீங்க. வருஷங்களை கால்குலேட் பண்ணாதீங்க. அற்புதம் நடந்த உடனே பாருங்களேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த அளவுக்கு நீங்கள் இழுபறியாய் கிடந்ததோ அந்த அளவுக்கு ஒரு பலத்த எழுப்புதல் வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இப்போ சொல்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. இயேசு அநேகரை உயிரோடு எழுப்பினார். பைபிளில் வாசிக்கிறோம். தலித்தாகுமி, சிறு பெண்ணை எழுந்துரு. இன்னொரு முறை அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த மரித்தவனை சடலத்தை வைத்து பாடையில் சுமந்து கொண்டு வந்தார்கள். எங்கே? நாயின் ஊரில். அங்கே அந்த வாலிபனை எழுந்துருனார். அவன் எழும்பினான் இல்லை? இப்படியெல்லாம் ஆண்டவர் மரித்தோரை எழுப்பியிருக்கிறார். ஆனால் நம்ம லாசருவை மட்டும் விடாமல் பிடிச்சிட்டு இருப்போம். நம்ம லாசருன்னொன்னே உடனே 4ஆவது நாள் நமக்கு ஞாபகம் வந்துடுது, நாருமேங்கிற ஞாபகம் வந்துடுது. சொல்லியும் பின்னும் அவர் டிலே பண்ணி வர்றாருன்னு ஞாபகம் வருது. மார்த்தாள் மரியாள் அழுகிறது ஞாபகம் வருது. நீர் இங்கே இருந்திருந்தால் செத்து போயிருக்க மாட்டான்ற ஞாபகம் வருது. அவனை எங்கே அடக்கம் பண்ணி எங்கே வைத்தீர்கள் ஞாபகம் வருகிறது. இந்த கல்லை புரட்டுங்கள் என்பது ஞாபகம் வருகிறது. வருதா இல்லையா? அப்போது அவன் அப்படியே வெளியே வந்த உடனே அந்த சீலைகள்லாம் கட்டுகளாக இருந்து அந்த அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னது ஞாபகம் வருகிறது. ஏன் இதெல்லாம் மடமட ஞாபகம் வருதுன்னா, எனக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் இது ஞாபகம் வரும். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அவர் உயிர் போய் கொஞ்ச நேரத்தில் இயேசு வரவில்லை. 4 நாள் கழித்து வந்தார். நாற்றம் எடுக்கிற அந்த சூழ்நிலையில் வந்தார். அதனால தான் இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோன்றேன். உங்கள் பிரச்சனை நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்டதா? கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், ஊரார் உங்களை நாற்றம் எடுக்கத்தக்கதாக உங்களுடைய வாசனையை கெடுத்து கொண்டிருந்தார்களா? ஆமென். உன் வாசனை அன்னைக்கு தீனாள்
தீனாள் நிமித்தம் அவன் பிரதர்ஸ் எல்லாம் போய் தகப்பனுடைய வாசனையை கெடுத்துட்டாங்கன்னு தகப்பன் புலம்புனது போல சில வீடுகளில் பிள்ளைகள் உங்கள் வாசனையை கெடுத்துட்டாங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை உங்க ஊழியத்தின் வாசனை கெடுக்கப்பட்டிருச்சா? அது உண்மைதான் பிரதர். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு புதிய சரித்திரத்தை உங்கள் லைஃப்ல கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். ஆமென். ஒரு புது சரித்திரத்தை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். ஏன் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு டெய்லி இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னால் முடியாது சொல்கிறேன். என்னால் முடியாது. தேவனுடைய அளவற்ற கிருபை, ஆமென், உங்களுக்காக எழுப்புதலுக்காக நம்ம பிரயாசப்படுறதுனால தான் நம்ம அனுதினமும் திறப்பில் நிற்கிறோம். சரி, பாயிண்ட்டுக்கு வரேன். அனானியும் சில மனுஷர் வந்து யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் விசாரிக்கிறேன். எதை விசாரிக்கிறேன்? சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதருடைய செய்தி. அவங்க எப்படி இருக்காங்கப்பா? எருசலேமின் செய்தி, சிறையிருப்பில் தப்பின யூதர்களுடைய செய்தி. கொஞ்சம் தப்பி கிப்பி பிழைச்சிருக்காங்களப்பா, அந்த மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, எருசலேமினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது விசாரிக்கிறான். என்கொயர் பண்றாயா? ஜெபிக்கிற ஆட்கள் நல்லா கவனிக்கணும். இப்ப நல்ல ஜெபிக்கிறவனுடைய சுவாபம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வருது. உங்க சர்ச்சில் சண்டே சர்வீஸில் பாஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு வியாதி வந்துட்டு அந்த பிள்ளைய கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அப்போ எல்லாம் கையை வைத்து ஜெபம் பண்ணியிருப்போம். நம்ம அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டுட்டா உங்கள் சுவாபத்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றணும்னு அர்த்தம். ஒரு 2 நாள் கழிச்சு உங்கள் ஊழியர்கிட்ட அல்லது சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட இப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிக்கணும். சில நேரங்கள்லாம் சில ஊழியர்கள், சில விசுவாசிகள், முக்கியமான ஆட்கள் என்னிடத்துல விசாரிப்பாங்க. நீங்கள் அதை ஜெபிக்க சொன்னீங்களே, இப்போ என்ன ஆயிடுச்சு, என்ன நிலைமை எப்படி இருக்குன்னு விசாரிப்பாங்க. அப்போ அதுதான் ஜெபிக்கிறவனுடைய சுவாபம். மட்டும் இல்லை, அது அவங்க மைண்ட்லேயே இருக்கும் பாருங்க, அவங்க மைண்ட்லேயே இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஆட்களை தான் ஏசப்பா நம்பி ஃபர்தர் கிரேஸ் அவங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றது புரியுதில்ல உங்களுக்கு? ஜெபிக்கிறவனுடைய சுவாபம் விசாரிக்கிற குணம். எதை விசாரிக்கிறான்? என்னப்பா சாப்பிட்ட, நல்லா தூங்கினியா, படுத்தி, அது பரவாயில்ல, அது தப்பு கிடையாது. ஆனால் 2 காரியங்களை பார்க்கிறேன். ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளை, சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதருடைய தகவல்கள். 2வது, எருசலேமின் செய்தி. எருசலேமின் அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் வாசல்களெல்லாம் கீழே வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் வசனம், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இப்போ நல்லா கவனிங்க. விசாரிக்கிறவனுக்கு தான் தகவல் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கோம் சொல்லி தமிழில் சொல்லுவான். அவங்களுக்கு வீடு தெரியும், சர்ச்சு தெரியும், வீடு தெரியும், சர்ச்சு தெரியும். அது நல்லது, அது ரொம்ப ரொம்ப நல்லது, அப்படி தான் இருக்கணும். ஆனால் நாட்டு நடப்பு என்ன? இன்னைக்கு வந்து இப்போ நமக்கு அடுத்த ஜனாதிபதி அவர்கள் யார், அவர்கள் எங்கேருந்து வராங்க, அடுத்த துணை ஜனாதிபதி எப்போ, இதெல்லாம் கேட்டால் அப்படியா, யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல. இப்போ புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, என்னென்னா அது எனக்கு தெரியும். அப்போ அதில் தான் அவனுடைய இன்வால்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். தமிழக நீதித்துறை அமைச்சர் யார் அப்படின்னா டக்குன்னு சொல்லணும். அது யாராக இருந்துட்டு போகிறாங்க சார், எனக்கு என்ன, அப்படி கிடையாது. அந்த நீதித்துறைக்காக ஜெபிக்கணும், சட்டத்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு கர்த்தர் நல்ல சுகம் பலனை தர முடியும். நம்முடைய முதல்வருக்காக நம்ம எல்லாரும் ஜெபிச்சோம். ஊரில் இருக்கிற எல்லா சபையார் ஜெபம் பண்ணாங்க, எல்லா மதத்தினரும் ஜெபம் பண்ணாங்க. அவர்களை ஆண்டவர் சுகமாக்கி மறுபடியும் பலப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். தோத்திரம். ஆமாம், தேசத்தின் போகிற போக்குகள் நிறைய பேருக்கு தெரியாது.
இனி வரக்கூடிய நாட்களில் சத்துரு என்ன செய்ய போகிறான் தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கமும் கிடையாது. என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, என் தலையில் சிலுவை போடுங்க, அது மட்டும் போதும்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபிக்கிறவர்கள் விசாரிப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசாரிக்கும் போதுதான் அவங்க அனானி இன்ஃபார்ம் பண்ணுகிறாரு, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஐயோ, நீங்கள் அதையே கேட்குறீங்க, சிறையிருப்பில் மீந்து இருக்கிறவங்க தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறாங்க. தேவ ஜனங்கள் நிந்தைக்குள் இருக்கிறாங்க. தேவ ஜனங்கள் மகா தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டது, அதன் வாசல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குதுங்கிற அந்த வேதனையான தகவல் அந்த மனுஷனுடைய காதுக்கு வருகிறதுக்கு காரணம், வந்தவர்களை விசாரிக்கிறான். அப்ப அவன் இருதயம் ஃபுல்லா எருசலேமின் மேல் இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளை, உங்க குடும்பத்தாரில் உள்ளவங்களை விசாரிக்கிறீங்களா? அவன்கிட்ட சண்டை போட்டேன், நான் அந்த பக்கமே போறது கிடையாது, எக்கேடா கேட்டு போனேன், நமக்கு என்ன வந்தது? அப்படி வந்து அது மாம்சம். அதுக்கு பேர் மாம்சம். மாம்சம்னா என்னன்னா ஜென்ம சுவாபம். ஆனா மாம்சத்தின் கிரியைகளை அழிச்சு பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த உடனே சென்சிட்டிவா ஒவ்வொரு காரியத்தை விசாரிக்கும்படி ஆவியானவர் ஏவுதலை கொடுப்பார். ஆமென். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நாங்கள் விசாரிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. விசாரித்து ஜெபம் பண்ணணும். இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்களே, இப்போ எப்படி இருக்கிறாங்க? இந்த கொரோனாவுக்கு பிறகு எப்படி இருக்கிறாங்க? தொழில் எப்படி இருக்குது? போராடி ஜெபிக்கணும். எல்லாம் கையை உயர்த்தி இந்த நாட்களில் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்காங்களாம். என்னை விசாரிக்கிறது யாரும் கிடையாது பிரதர். யாருமே எங்கள் அக்கா தங்கச்சி விசாரிக்கல, அண்ணன் தம்பி விசாரிக்கல, ஒருத்தர் ஏதோ வந்து போகிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மற்றவர்களை விசாரிங்க. ஆமென். கர்த்தரோ உங்களை விசாரிப்பார். பைபிள் அப்படி தான் சொல்லியிருக்கு. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. என்னை ஒருத்தர் விசாரிக்கலன்னு கேட்காதீங்க. அக்கார்டிங் டு த வேர்ட் நான் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஜெபிக்கிறவனுடைய சுவாபம் விசாரிக்கணும், குடும்பங்களை விசாரிக்கணும், திக்கற்றவர்களை விசாரிக்கணும், ஏழைகளை விசாரிக்கணும். ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டிட்டீங்களான்னு விசாரிக்கணும். ஆமாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படாதன்னு விசாரிக்கணும். அப்படிப்பட்ட இருதயம் கிறிஸ்தவர்களுக்கு வரணும். ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணோம், 3 பாயிண்ட் பேசணும், அப்படி அந்த மாதிரி இருந்தது, அனாயிண்டிங் வந்தது, அங்கெல்லாம் அபிஷேகம் பெற்றாங்க, எல்லாம் சரிதான். அது அவர் வேலை, ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலிசாவினிடத்தில் சுனேமியாள் வரும்போது வேலைக்காரனை பார்த்து சொல்கிறா, அவளுக்கு என்ன தேவைன்னு சொல்லு, கேளு, அவளுடைய தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும் என்று சொல்கிறா. விசாரிக்கிறா. வேலைக்காரனை அனுப்பி கேட்குறா, அவளுக்கு என்ன சுனேமியாலே, உனக்கு என்ன பிரச்சனை என்னமான்ற. அதனால் இந்த நாட்களில் விசுவாசிகளோடு நம்ம பேசும்போது ஒருவருக்கொருவர், அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை, ஒருவருக்காக ஒருவரோடு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்கள விசாரிக்க ஆண்டவரே, தேவ ஜனங்கள் கொஞ்ச காலமா அவங்கள பார்க்கலையே, அவங்க எப்படி இருக்காங்க, இப்பமே எழுதி வைங்க. ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறத, ஆமா, காது உள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரே, நெகேமியாவினுடைய நல்ல கேரக்டர், அவர் ஜெபம் பண்ற ஒரு மனுஷன், ஜெபத்தின் மேல் நம்பிக்கை உடையவன். அவன் ஹார்ட் எல்லாம் யூத ஜனங்கள் மேல, அவன் அந்த எருசலேமின் மேல இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, எருசலேம் பரிசுத்தம் உள்ள நகரம். எருசலேம் தேவ ஜனங்கள் கூடி இருக்கிற நகரம். சபைகளை குறித்த பாரம் உங்களுக்கு வரணும். உங்க சபையை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு வரணும். லுதரன்ஸுடைய பிரச்சனைகளை கர்த்தர் சந்திக்கணும். CSI, ஆமென், RC, அதுக்கப்புறம் அசம்பிளிஸ் ஆஃப் காட், TPM சபைகள், சரியா, அதுக்கப்புறம் அதர் பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ், அதுக்கப்புறம் CNI, மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், பிரிஸ்பிட்டீரியன், இல்லை சால்வேஷன் ஆர்மி, பிரதரன் குரூப்ஸ்,
எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். லேமன் ஃபெலோஷிப், இப்படி எல்லா சபைகளுக்காக ஜெபம் பண்றோம். அந்தந்த சபை சேர்ந்த தேவ ஜனங்களே, உங்கள் போதகருக்காக, உங்கள் விசுவாசிகளுக்காக, ஆமென், உங்கள் சொந்த ஜனங்களுக்காக நீங்க ஜெபிக்கலன்னா யார் ஜெபிக்க முடியும்? எல்லாரும் கரம் உயர்த்தி, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, எங்களுடைய ஆண்டவர் அந்த டினாமினேஷனல் பேரியர்ஸை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம், துரத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென். சபையில பொறுப்பா இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ், உங்க சபையின் ஜனங்களை வீடுகளுக்குள்ள போய் விசாரிச்சீங்களா? உடன் ஊழியர்களே, பாஸ்டர்ஸ், உங்கள் குடும்பத்தின் ஜனங்களை விசாரிச்சீங்களா? ஆமென். சுவிசேஷ ஊழியர்களே, ஆமென், ஏழை எளிய ஜனங்களையும் திக்கற்றவர்களை, அனாதைகளை நம்ம விசாரிக்கணுமே. ரம்பா கபா தூரா மஹாலா. ஏசப்பா, ஏசப்பா, ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல மிஷனரிகளோடு தொடர்பு கொண்டு, வட மாநிலங்கள் இப்ப என்ன பிரச்சனை, ஆமாம், சபைகளுக்கு இப்ப என்ன அச்சுறுத்தல், சபைகள் சந்திக்கிற பிரச்சனை என்ன, எழுப்புதலுக்கு என்ன தடை, ஆமாண்டவரே, நாங்க போதுமான அளவுக்கு ஜெபிக்கல, ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டே, ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே, ஆண்டவரே, எங்க காலங்கள் போய்விட்டதப்பா. இயேசுவின் நாமத்தினால எங்க வீடுகளுக்குள்ளே, ஆண்டவரே, இப்படிப்பட்ட அறிந்து கொள்ளணும். ஆமாப்பா, சபைகளை குறித்து அறிந்து நான் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை இயேசுவின் நாமத்தினால எனக்கு தாரோ, இயேசுவின் நாமத்தில் எனக்கு தாரோ. எல்லாரும் கேளுங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள். ஆமென். எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தின் பெயரை சொல்லி ஜெபிங்க. அந்த தாலுகாவை பெயரை சொல்லுங்க. தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆமென். இந்த ஜெபத்தை கேட்டபடியால் கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாடுவோம். விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. விழித்தெழு, விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களில் அலங்கோலத்தை பார். எருசலேமின் அலங்கத்தை பார், தெருக்களில் அலங்கோலத்தை பார். நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. நொறுங்கி ஜெபித்து நெருங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. பாவத்தை வெறுக்கும் மனித தேவை, ஆவியில் நிரப்புதல் பெற்றோர் தேவை. பாவத்தை வெறுக்கும் மனித தேவை, ஆவியில் நிரப்புதல் பெற்றோர் தேவை. பாவியின் சாவை கூவி உரைக்கும் ஆவிக்கேற்ற பரிசுத்த தேவை. பாவியின் சாவை கூவி உரைக்கும் ஆவிக்கேற்ற பரிசுத்த தேவை. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றே எழுந்து கட்டிடவா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெகேமியாவின் புத்தகத்திலே மற்றொரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை திறப்புங்க. நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி கொண்டு நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 3, 4, 5.
வேகமாக ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி? நான் துக்கமுகத்தோடு இராமல் இருப்பது எப்படி? கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? உனக்கு வியாதி இல்ல. இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல. அப்பொழுது நான் மிகவும் பயந்து நல்லா கவனிக்கணும். ராஜா சொல்றார், உனக்கு வியாதியும் கிடையாது, நீ நல்ல ஆரோக்கியமா இருக்கிற, ஆனா உன் முகத்துல ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்குது, உன் முகத்துல ஒரு துக்கம் இருந்துகிட்டே. நல்ல விசுவாசிகள் கவனிக்கணும். அப்போ இது மனதின் துக்கமே அல்லாமல் வேற அல்ல என்று ராஜா கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபிக்கிறேன்னு சொல்லும்போது நான் ஒவ்வொரு முறையும் திரும்ப சொல்ல வேண்டியது அவசியம். ஷர்ட்டுக்காகவும், துணிக்காகவும், மணிக்காகவும், வீட்டுக்காகவும், சாப்பாட்டுக்காகவும், கல்யாணத்துக்காகவும், குழந்தைக்காகவும், இல்லையா? இந்த மாதிரி உலகத்துக்கடுத்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறது மட்டும் அல்ல, சபை தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். சரியா? நீங்க இவ்வளவு பேர் கூடி எங்களோடு இணைந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நீங்க ஒரு ஜெப வீரரா நான் மாறுகிறேன்னு நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா அதை போல ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியும், போன சாட்டர்டே மதுரைக்கு போயிருந்தேன். மதுரையில் நல்ல ஜெபம் நடந்தது. அங்கே இருக்கிற நம்முடைய யூடியூப் ப்ரேயர் வாரியர்ஸ், நம்முடைய 10K ப்ரேயர் வாரியர்ஸ், மிட் நைட் ப்ரேயர் வாரியர்ஸ்லாம் வந்து மீட் பண்ணேன். அதில் 10K ப்ரேயர் வாரியர் ஒரு சகோதரன் சொன்னாங்க, ஐயா, இந்த ஜெபம் என் லைஃப்பை மாற்றி அமைச்சது மட்டும் இல்லை, நான் 10Kயில் இருக்கிறேன், நான் ஒரு தீர்மானம் பண்ணுறேன், ஒரு 200 பேரை கூட்டி வைத்து நான் ஜெபம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பாரம் எனக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது, அதுக்காக நீங்கள் ஒரு ஜெபிச்சு என்னை அனுப்புங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, ஒரு 200 விசுவாசிகளை கூட்டி வைத்து ஜெபம் பண்ணணும், ஜெபிக்க வைக்கணுங்கிற பாரம் எப்படி வருது? இது அதுக்கு தான் அந்த ஆத்தும பாரம், எழுப்புதலை குறித்த ஒரு பாரம், சபைகளை குறித்த பாரம், பட்டணத்தை குறித்த பாரம். இந்த வாரத்தில் ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆவியானவர் கொடுக்கிற செய்தி வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அப்போ இங்கே பாருங்க, இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, அவன் முகம் துக்கமாக இருக்கிறது என்ன என்று சொல்றதா ராஜா அவரே சொல்றாரு, உனக்கு வியாதி இல்லை, அப்போ உனக்கு மனதின் துக்கமே தவிர வேறு அல்ல என்று சொல்லும்போது, கர்த்தருடைய நாமத்தினால நான் இதில் ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறேன். அந்த நெகேமியா அந்த ராஜாவின் அரண்மனையில், சூசான் அரண்மனையில் ஒரு மேன்மையான இடத்துல இருந்தாலும் அவன் இருதயம் ஆத்தும பாரத்தினால நிரம்பி இருக்கிறது. அவனுடைய ஆத்தும பாரம் அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியல்லவா? எப்போ பார்த்தாலும் அந்த எழுப்புதலை பற்றி, எழுப்புதல் பாரம் உள்ளவங்க எழுப்புதலை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எழுப்புதல் வந்தால் எப்படி இருக்கும், எழுப்புதல் வந்தால் ஒரு வீடு எப்படி இருக்கும், ஒரு வீட்டுக்குள்ளே எழுப்புதல் வந்தால் அந்த வீடு எப்படி மாறும், இல்லை ஒரு குடிகாரர்கள் மனம் திரும்பிடுவாங்க, அங்கே சண்டை சச்சரவு இருக்காது, கொஞ்சம் வருமானத்தில் நிம்மதியாக இருப்போம், பிறருக்காக பிரயாசப்படுவோம், ஜப சத்தம் கேட்கும். எங்கே போகிறீங்க? ப்ரேயர் மீட்டிங் போகிறேங்க. என்ன செய்றீங்க? ஃபாஸ்டிங் இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கே போகிறீங்க? ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போகிறேன். என்ன செய்கிறீங்க? எங்கள் சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயரு. இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, இங்கிலாண்டில் வேல்ஸ் என்ற ஒரு பகுதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் இங்கிலாந்துக்கு முதல் முறையாக போன போது அந்த வேல்ஸ் அந்த சிட்டிக்கு பல மைல் தூரம் அந்த போதகர் எனக்கு அதை உதவி செய்தார். நாங்கள் போனேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் 1904 வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. கர்த்தருடைய ஒரு இளம் வாலிபன் ஈவான் ராபர்ட்ஸ் மூலமாக அங்கே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஈவான் ராபர்ட்ஸ் பயங்கரமான வேத பண்டிதர் கிடையாது.
கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர் அறியாம ஜெபிக்கணும். தேசத்தில் பயங்கரமாக சாராய கடைகளும் நடன அரங்குகளும் நைட் கிளப்பும் பயங்கர கொலை வெறியும் கிரிமினல்ஸும் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிற ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஜெபித்தார், ஜெபித்தார், ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஒரு சிலரை தன்னோடு இணைத்து ஜெபிக்கிறார். அவங்க தாயார் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கொண்டு கொடுத்து, இதை சாப்பிட்டுட்டு நீ ஜெபம் பண்ணு, அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதோடு மத்தியானம் தான் வருவாங்க. மத்தியானமாக முழங்காலில் நிற்பார். பயங்கர பனிக்கட்டி, உங்களுக்கு தெரியும் குளிர் தேசம், அந்த பனிக்கட்டிகளின் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரா. அங்கே பார்த்தா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே இருக்குமா. அப்போது தாயார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம நீ ஜெபம் பண்ணுறார். மத்தியானம் லஞ்ச் உணவை கொண்டு வைப்பாங்க. சாயந்தரம் போனால் அந்த சாப்பாடு அப்படியே கிடக்குது. சாப்பாட்டின் மேலே எண்ணம் கிடையாது. எப்படியாகிலும் ஒரு எழுப்புதலை நான் பார்க்கணும். இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் மனம் திரும்பணும், சாராய கடைகள் மூடணும், போலீஸாருக்கு வேலையே இல்லாமல் போயிடணும். அப்படியெல்லாம் அவர் போராடி போராடி ஜெபம் பண்ணும்போது அந்த 1904 வேல்ஸில் கர்த்தர் ஒரு எழுப்புதலின் அலையை அனுப்பினார். ஆமென். அந்த நாட்களில் அந்த ஈவான் ராபர்ட்ஸ் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. சாராய கடைகள் மூடப்பட்டது. அங்கு கிரிமினல்ஸை இல்லை, குற்றவாளிகள் யாரும் இல்லைங்கிற ரிப்போர்ட் வந்தது. அந்த தேசம் ஒரு அமைதலாக இருந்தது. அவர் போகிற இடமெல்லாம் ஜனங்கள் ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு மனம் திரும்பினார்கள். இதுக்கு பேர் தான் எழுப்புதல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக எழுப்புதல் கொஞ்ச காலம் இருந்து மங்கி போகிறது. சில தேசங்களில் சில வருஷங்கள் இருந்தது. அதற்கு பிற்பாடு அடுத்த தலைவர் வரும்போது அது மங்கி போக ஆரம்பிக்கிறது. தென்கொரியா எழுப்புதலை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் தென்கொரியா எழுப்புதல் இன்று வரைக்கும் ஸ்தம்பித்து நிற்கிறது. தென்கொரியா எழுப்புதல் இன்று வரைக்கும் ஸ்தம்பிப்பதற்கு வாட் இஸ் த ரீசன்? இல்லை, பல வருஷமாய் தென்கொரியா எழுப்புதலை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். தென்கொரியாவின் மக்கள் அதிகாலை 4 மணிக்கு அந்த காலையில் எவ்வளோ -2 -3 அந்த டெம்பரேச்சர்லையும் அதிகாலை ஜபத்துக்கு 5000 10,000 பேர் ஓடி வராங்க. 8 லட்சம் விசுவாசிகள் ஆலயத்துக்கு வராங்க. அங்கே வாரம் வாரம் நம்ம நடத்துகிற மாதிரி வீக்லி ஆல் நைட் ப்ரேயர்ஸ் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது. பனியோ மழையோ குளிரோ அது என்ன வந்தாலும் சரி பயங்கரம். அவங்களாம் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் கிராம மக்களாக இருப்பார்களோ நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கொரியன்ஸ்னாலே பிஸ்னஸ் தான் அவங்க. ஆமாம், நீங்கள் வேணால் அமெரிக்காவில் வாழ்கிற அந்த டேலஸ்னு ஒரு சிட்டி இருக்கிறது. அது எங்கன்னு கேட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த டேலஸ் பட்டணத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா 200 தென்கொரிய சபைகள் இருக்கிறது. சரியா, 200 தென்கொரிய சபைகள் இருக்கிறது. அவ்வளோ பேரும் பிஸ்னஸ் பீப்புள். தேவனுடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கிற அங்கே பார்த்தீங்கன்னா 200 சபைகள். அப்போ எவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க? எல்லாம் தொழில் பண்ணுறாங்க. எல்லாம் வசதியை தேவன் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்க வேண்டியதெல்லாம் பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க. கர்த்தருடைய ராஜ்யம் விரிவாகிறது. அவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை சீக்ரெட் என்னன்னா, தென்கொரியா எழுப்புதலுக்கும் மற்ற தேசத்தின் எழுப்புதலுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டால், முழங்கால் ஜெபம், விசுவாசம், வேத வசனத்தினால் உண்டாகிற ரிவைவல், வேர்ட் ரிவைவல். ஆமென். வசன எழுப்புதல் அதுதான் ஸ்தம்பிக்கும்படி செய்கிறது. அப்புறம் முழங்கால் ஜெபம் அது எழுப்புதலை ஊக்குவிக்கிறது. ஆமென். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரணும். நான் ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த செய்தியை இதோடு நான் நிறைவுபடுத்த முடிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். உன் முகம் துக்கமுகமாய் இருப்பது எப்படி? ஆமென். முகம் துக்கமுகமாய் இருப்பது எப்படி? நல்லா சொல்றேன். அன்னாள் துக்கமுகமாய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் முகம் துக்கமுகமாய் இருந்ததுன்னு நான் சொல்றோம். ஆனா அவ ஜெபிச்சுட்டு வந்தவொடனே அவ முகம் துக்கமுகமாய் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அது உலகத்துக்கு அடுத்த காரியம். கர்த்தர் எனக்கு தரப்போகிறார் சாமுவேலை என்ற. ஆனால் இந்த ஆத்தும பாரம், சர்ச் ரிவைவல், சிட்டி ரிவைவல், இல்லையா, நேஷன் வைட் ரிவைவல், ஃபேமிலி ரிவைவல், பர்சனல் ரிவைவல்,
இப்படிப்பட்ட எழுப்புதலை காணும் வரைக்கும் ஆமென் நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி, இப்போ குறிப்பாக உங்க குடும்பத்தின் எழுப்புதல், எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? என் குடும்பத்தின் எழுப்புதல், என் குடும்பத்தின் எழுப்புதல், என் குடும்பத்தின் எழுப்புதல். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் குடும்பத்தின் எழுப்புதல். ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வந்துட்டா ஆமென், பிள்ளைகள் தாய் தகப்பன் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கா வந்துருவாங்க. பிள்ளைகள் ராங் டைரக்ஷன்ல போக மாட்டாங்க. பிள்ளைகளுடைய மனதை திருப்புகிற பொல்லாத ஆவியே, ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளின் மனதை திருப்புகிற பொல்லாத ஆவியே. ஆமா, பேட் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃபேஸ்புக்ல, அந்த வாட்ஸ்அப்ல, அந்த இன்ஸ்டாகிராம்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த தவறான உறவுகளை, எல்லாரும் கையை உயர்த்தி, தவறான உறவுகளை, ஹல்லேலூயா ஆண்டவரே, தேவ சித்தத்துக்கு மாறாக டீச் பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், யங் கப்பிள் சொல்றேன், சும்மா சும்மா கிடக்கிறவங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காத, வாட்ஸ்அப்ல ரிக்வெஸ்ட் கொடுக்காத. இயேசுவின் நாமத்தினால அந்த கிரியைகளை அதட்டுகிறேன். கையங்காலையும் வச்சுட்டு சும்மா கிட, ஆமா சும்மா கிடக்கிற ஆட்களை ரிக்வெஸ்ட் கொடுக்கிற அந்த ஆவியை அதட்டி ஜெபம் பண்ற இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா கிடக்கிறவங்களாம், ஒண்ணுமில்லாத ஆளெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை ரிக்வெஸ்ட், எனக்கு நிறைய தகவல்கள் வருது. இயேசுவின் நாமத்தினால அதட்டி ஜெபிக்கிறேன், அதட்டி ஜெபிப்போம். ஷபாலா ராந்தாலாபா துராபா ஹாந்தாராலாபா துரா. இயேசுவின் நாமத்தினால டெய்லி ஸ்டேட்டஸ போடுறது. ஆமா, டெய்லி ஸ்டேட்டஸ போடுறது. உன் ஸ்டேட்டஸே நாரிக்கிட்டு கிடக்குது, ஏன் இன்னொருத்தன் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு போட்டுட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி இன்டலெக்சுவல் ஸ்பிரிட்டை பைண்ட் பண்ணி ஜெபம் பண்ற இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஹுராபா ஹபா ரந்தரபா ரஷக துரபா ஹந்தரா. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரே, இப்படிப்பட்ட பாண்டேஜில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை பண்ணி, ஆமென், குடிகார புருஷர்களை சுகமாக்கி, ஆமென், அவிசுவாசமான பெண்களை கர்த்தர் விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போ என்று சொல்லத்தக்கதாக ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் வரட்டும். ஷமமே மஹாலோ ரோஹோ தோரோஹோ லமஹாதாரா காதாலா காதாரா பௌதாரா பாராபா. உலகத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே முறியடித்து ஜெபிக்கிற இச்சையின் ஆவிகளை, பாவத்தை தூண்டுகிற ஆவிகளை, ஆமென், கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பேசுகிற அந்த நயவஞ்சகமான கன்சோலிங் ஸ்பிரிட் போல வந்து கன்ஃபியூஷனை கொடுக்கிற பொல்லாத ஆவிகளை, ஆண்டவரே, ஆவியில் ஏவப்பட்டு ஜெபிக்கிற இயேசுப்பா, நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க வீடுகளுக்குள்ள தேவன் உலாவுகிறார், விசுவாசிங்க. சத்துருவின் அலங்கம், ஆமென், இடிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. வீடுகளுக்குள்ள எழுப்புதல், ஆமென். தனிப்பட்ட லைஃப்ல நான் இனிமே ஜெபிக்காம இருக்க முடியாது, பைபிள் ரீட் பண்ணாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அடிக்கடி சண்டை போடுகிறேன் ஒய்ஃபை நான் நேசிக்க போகிறேன், அடிக்கடி எரிஞ்சு விழுகிறேன் எங்க அம்மா கிட்ட சாரின்னு சொல்ல போறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா, வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா, வீடு கட்டப்படட்டும். எருசலேமின் அலங்கம் இடிந்து கிடக்குது, நிறைய வீடுகள் இடிந்து கிடக்குதுப்பா. ஐயா, வீடுகள் இடிந்து கிடக்குதுப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, வீடுகள் இடிந்து கிடக்குதுப்பா. அந்த வீடுகளை கட்டும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. வீடுகள் கட்டப்படட்டும். தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் கட்டப்படுவார்களாக, முதியவர்கள் கட்டப்படுவார்களாக. ஹல்லேலூயா. முதியவர்கள் கட்டப்படுவார்களாக. ஆமாப்பா, கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்கிறீங்க. சத்துருவின் கிரியை அழிக்கப்படுகிறது, சத்துருவின் கிரியை அழிக்கப்படுகிறது. சொல்லிருங்க, நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆமா ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்துருவின் கிரியைகளை அழிக்க வல்ல தேவனுடைய கரம், ஆமென். யார் யார் காதுல இப்போது இந்த ஜெப சத்தம் கேட்கிறதோ
அவர்கள் நரம்புகளுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, அவர்களுடைய இன்டெஸ்டைனுக்குள்ள, அவங்களுடைய லிவர்ல, அவங்களுடைய கதாவே ஆண்டவரே அந்த தைராய்டுல, அல்லாவிட்டால் அவங்களுடைய ஜீரண உறுப்புகளில், ஆண்டவரே நுரையீரல்களில், கிட்னியில, ஹார்ட்ல, நரம்பு எலும்பு மண்டலங்களில் ஒரு சுகம் உண்டாவதாக. பூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டதுக்காக கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லிடுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. சப்பா பலப்படுத்திருச்சுப்பா, நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, நான் விசுவாசிக்கிற கர்த்தர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறப்பா, நான் விசுவாசிக்கிற கர்த்தர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதரிகளையும் சகோதரமார்களையும் இளவாலிப பிள்ளைகளையோ சின்ன பிள்ளைகளை எல்லாரையும் நீங்க பிளஸ் பண்ணிருங்கப்பா. ஆமென். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, இன்று முதல் ஒரு பெரிய தாக்கம் திருப்புமுன வீடுகளுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, எங்க பிரயாசலாம் ஒண்ணு இல்லப்பா, அப்ரோஜனமான ஊழியக்காரர்கள், கடமையை மட்டும் நாங்க செய்கிறோம். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தைரியமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மயப்படுத்துவார். சரியா? எல்லா கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.